மாத்தி பேசுறதில்ல. ஒரு வார்த்தை தப்பா வரும், 100 திருக்குறள் சொல்லும்போது 2 திருக்குறள் தப்பா சொல்லுவாங்க. அதை வச்சாலும் ஒருத்தர் முடிவு பண்ண முடியாது. என்ன 5 வருஷம் ஆண்டு கொள்ளையடிச்சு வச்சுக்கிறாரா? ஆட்சிக்கு வந்தாரா? ஏற்கனவே கொள்ளையடிச்சு வச்சுக்கிறாரா? இல்ல அவர் பேசுற அவரோட அரசியலை மறுக்கிறதுக்கு யார் இருக்கா? மறுக்க சொல்லுங்க பார்ப்போம். மறுத்தா பிரச்சனை இல்லை. மறுக்க முடியுதா? மறுக்க முடியாத போது தப்பா பேசுறாரு. நான் சொல்றேன், ஒரு ஆண்டு ஒரு வரலாற்று நிகழ்வை சொல்லிட்டு வரும்பொழுது ஒரு வருஷத்தை தப்பா சொல்லிவிடுறேன். அதுக்காக இவர் தவறா சொல்லிவிட்டாரு, அதுக்காக இவர் சரியானவர் இல்லைன்னு அதெல்லாம் சாதாரண பிழை. அந்த பிழைகளை வச்சுக்கிட்டு ஒருத்தனை ஒரு அரசியல் கட்சி தலைவனை மதிப்பிட முடியாது. புரிதலையா? அவன் முன்வைக்கிற தத்துவமும் கோட்பாடு எப்படி இருக்கு, சித்தாந்தம் எப்படி இருக்கு, அதை தான் பார்க்கணும். அப்பதான் அடிக்கடி சொல்றாரு, நான் இன்னைக்கு இருப்பேன், இல்லாம நாளைக்கு செத்து போவேன். புரியுதா? என்னுடைய கோட்பாடு என்னுடைய தத்துவங்களை ஏற்று வந்தவங்க தான் என்னட்டு நிற்கிறாங்க. சில கேள்வி கூட பதில் சொல்லுவாங்க. அவங்க கூட வராங்களா? பயப்படுறவன் என் கூட வரமாட்டான். பதில் எப்படி இருக்கு? இந்த உலகம் ஏசுநாதர் சிலுவை அரைஞ்சுது, சாக்கரடிச்சா கல்லால் அடிச்சு கொண்டுச்சு. அப்ப அவனை கல்லால் அடிச்சவங்கலாம் என்ன அறிவாளியா? அறிவாளியான்னு கேட்கிறான். தண்ணி மக்களுடைய மனிதனுடைய உயிர் தேவை. அவர் சொல்றாரா இல்லையா? சொல்றாரா இல்லையா? நீ உனக்கு அவர் என்ன சொல்றது? நானே சொல்றேன், நீரின்றி அமையாது உலகம் சொல்றேன். நீரின் அவர் வள்ளுவர் திருக்குறள் தான் சொல்லியிருக்காரு. ஆனா தண்ணி இல்லாம உங்களால இருக்க முடியுமா? அந்த தண்ணியை பாதுகாக்கிறதுக்கு, தண்ணியை உறிஞ்சி விற்காம இருக்கிறதுக்கு என்ன நம்ம இந்த அரசு திட்டம் வச்சிருக்கு? நாள் வரைக்கும் என்ன நடவடிக்கை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? எல்லாமே இலவசமா கொடுத்தாங்க. எல்லாத்தையும் இலவசமா கொடுத்த அம்மா 10 ரூபாய்க்கு பாட்டில தண்ணி அடிச்சு விற்ற காரணம் சொல்ல தெரியுமா? அண்ணாதுக்காக சொல்லுவாங்களா? அவங்க சொல்லுவாங்களான்னு கேட்கிறேன். சொல்லுங்க பார்ப்போம். அம்மா இந்த காரணத்துக்காக இந்த தண்ணியை பாட்டில் அடிச்சு வித்தாங்க. அப்படி எப்படி தண்ணியை விற்பனி? தண்ணி விற்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு?